நடுங்கிக் கொண்டிருந்த டெல்லிக்குள் ஆரவாரத்துடன் நுழைந்தது. பிறகுதான் மறுபடியும் பயங்கரம். தைமூரின் இரத்தமயமான அணுகுமுறை பற்றி படிக்கும்போதே இப்படி ஒரு கொலைவெறியா என புருவங்கள் உயர்த்தத் தோன்றும். ஆனால் அந்த வெறிதான் அவன் வெற்றிக்கு காரணமானது. இடையூறு செய்பவர்களிடம் இரக்கம் காட்டுவதோ எதிரிகளை ஏனோதானோ என்று விட்டுவிடுவதோ அவனுக்குப் பிடிக்காத ஒன்று. தைமூரை பொறுத்தமட்டில் தலை வேறு உடல் வேறாக தரையில் கிடப்பவன்தான் எந்தப் பிரச்சனையும் ஏற்படுத்தாத எதிரி. எதிர்த்து நிற்பவர்களை தீர்த்துக் காட்டுவதில் வேகமாக முடிக்க வேண்டும் என்பது தைமூரின் கொள்கைகளில் ஒன்று. யாரும் சோம்பலாக உட்காரக்கூடாது. எல்லோரும் கூட்டுறவாக செயல்பட்டால்தான் காலதாமதமில்லாமல் காரியத்தை முடிக்க முடியும் என்று தைமூர் அவ்வப்போது தன் படை வீரர்களிடம் வலியுறுத்துவதுண்டு. அதனால்தான் பஞ்சாப் பிரதேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட 1,00,000 அடிமைகளின் தலையை சீவ அவன் ஆணையிட்ட போது அதை நிறைவேற்ற ஒவ்வொரு படைவீரனும் வாளை உருவிக்கொண்டு கிளம்பினான். அப்போது தொழுகை காலங்களில் தைமூருக்காக புனித குர்ஆன் ஓதும் முதியவர் ஒருவர் அப்படியே அமர்ந்திருக்க, "என்ன பெரியவரே, சும்மா உட்கார்ந்திருந்தால் எப்படி? நீங்களும் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு ஒத்துழைக்கலாம் அல்லவா" என்று தைமூர் சொல்ல, பதறிப்போய் எழுந்த பெரியவரின் கையில் தைமூரின் சகாக்கள் ஒரு வாளைத் தந்து இழுத்துக்கொண்டு சென்றார்கள். ஒரு எறும்பைக்கூட மிதிக்க யோசிக்கும் அந்த முதியவர் தடுமாறிய வண்ணம் ஒரு அடிமையின் வயிற்றில் அரைகுறையாக வாளைச் செருக, மிச்சத்தை மற்ற வீரர்கள் பார்த்துக் கொண்டார்கள். பிறகு அந்த அடிமையின் தலையைச் சீவிய ஒரு வீரன் தான் செய்த கொடூரமான காரியத்தை நினைத்து அழுதவாறு திரும்பிக் கொண்டிருந்த பெரியவரை அழைத்து, "தலையை விட்டுவிட்டுப் போனால் எப்படி?" என்று அவன் கைகளில் துண்டிக்கப்பட்ட தலையைக் கொடுத்து அனுப்பினான் என்பதெல்லாம் சரித்திரத்தின் பெட்டிச் செய்திகள். தைமூர்